அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ரயில் நிலையத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம மங்களூர் போகிறோம். அதாவது மதுரையிலேருந்து நம்ம மங்களூருக்கு போகிறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் மதுரை ரயில் நிலையத்தோட என்ட்ரன்ஸ் கேட், நுழைவாயில். இதுதான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாட்டுத்தாவணி போகிறது, ஆரப்பாளையம் பஸ்லாம் அங்கே தான் நிற்கும். அந்த இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு நிழற்குடை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் பஸ் நிற்கும். அங்கே மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கட்டுமான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக கூட இருக்கும். ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கவுண்டர். இங்கே தான் டிக்கெட் கொடுப்பாங்க. அது ஆக்சுவலாக தெரியாது நிறையா பேருக்கு. ஏன்னா இப்போது அங்கே வேலை நடக்கிறதுனால தெரியலை. இங்கே அதுக்கு மேலே இருக்க பில்டிங் ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. அங்கே பயணச்சீட்டு கொடுப்பாங்க. இங்கே அன்ரிசர்வ்டு அந்த இதுக்கு பயணச்சீட்டை ஃபுல்லாக இங்கே தான் கொடுப்பாங்க. காலைல வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும். இப்போயாச்சும் பரவாயில்ல, ஓரமாக ஆட்டோ இருக்குது. இந்த மரம் பக்கம் அந்த சைடு ஃபுல்லாமே வேறு ஆட்டோவாக நிப்பாட்டி பேசஞ்சர்ஸ்லாம் நிறையா இது பண்ணிகிட்ருப்பாங்க. சின்ன இடம் தானே இது. இப்போ கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் மாற்றிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை முடிஞ்சோடனே ஆக்சுவலாக கேட்டு இங்கே நல்ல நம்ம பார்த்தீங்களா, அந்த சைடாக இருக்குது கேட்டு. ஆனால் இப்போ இது என்ட்ரன்ஸ். அப்போ இது மாற்றிருக்காங்க. மக்களைக்கு தான் நம்ம போகிற ட்ரெயின். என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மங்களூர் எக்ஸ்பிரஸ். இது எப்படின்னா புதன்கிழமை மட்டும்தான் இருக்கும் இந்த எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து இந்த ட்ரெயின் வருது. திருநெல்வேலியிலேருந்து அன்றைக்கி புதன்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரெயின் இருக்கும். 3:45க்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நம்ம அங்கிட்டு போகணுன்னா அங்கே வேறு மாதிரி போய்க்கலாம். சொல்ல நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் தான். அதில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது மதுரையிலேருந்து 6:15க்கு கிளம்புது. மதுரையிலேருந்து இங்கேருந்து நம்ம நேராக மங்களூர், இங்கே மங்களூர் ஜங்ஷனில். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பருக்கு 360 அது சார்ஜ் பண்ணுவாங்க. 3Aக்கு 955, 2Aக்கு 1345 பண்ணுவாங்க. ஆக்சுவலாக யாராவது வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம இப்போ மதுரையை வெட்டி காண்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனில் நம்ம போவோம், அதை பார்ப்போம். ஆக்சுவலாக என் சொந்த ஊர் மதுரை. அங்கேருந்து மங்களூர் போகிறோம். மதுரை சந்திப்பு அங்கே சந்திக்கிறது நடந்து வந்தவங்க சந்திக்க முடியும். போய்ட்றேன். ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன். இங்கேருந்து நம்ம மங்களூர் போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. ட்ராவல் டைம் 12 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம போகிற டைம் ஆகிடுச்சுன்னா படுத்துக்கணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுவே அன்ரிசர்வ்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான். ஏன்னா அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை மட்டும் வரவங்க கொஞ்சம் பார்த்து வந்துடுங்க, ஓகேங்களா? இதான் வைகையாறு பார்த்தீங்களா? ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் நல்ல ஆறு, நல்ல வரலாறுலாம் இந்த ஆறுக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்ட வரைக்குமே சொல்கிறாங்க, வைகை ஆறு தான் கடலில் கலக்காத ஆறு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல் டைமில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டைமில் அது கேள்விப்பட்டிருக்கேன். நான் உண்மையாக என்னென்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வளைவு வருது பார்த்தீங்களா? இந்த வளைவு ஆசியாவில் 2வது பெரிய வளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூலில்
செவன்த்தோ எயித்தோ படித்தேன். அப்போ வந்து சார் ஒரு சொன்னாங்க, சோஷியல் சார் சொன்னார், ஆசியாலேயே இரண்டாவது வளைவு, நீளமான வளைவு அப்படின்னு இது வந்து கேள்விப்பட்டிருக்கணும்னு தெரியல. நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப நீளமாக போகிற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் ட்ராவல் அந்த மாதிரி போனாலே இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வளைஞ்ச மறுபடியும் பார்த்துட்டு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துட்டு நான் அடுத்து வந்து இப்போ நம்ம மதுரை விட்டு கிளம்பிட்டோமா, அடுத்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கூடல் நகர் வரும். நான் கூடல் நகரில் வந்து ட்ரெயின் நிற்காது, நான் வந்து பேசஞ்சர் அந்த மாதிரி தான் நிற்கும். நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து ஆக்சுவலாக கூடல் நிற்காது. சொல்ல வந்தால் அந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து சம்டைம்ஸ் நிற்கும். ஆக்சுவலாக இது என்ன ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி ஸ்டேஷனில் இருக்கும். என்னன்னு தெரியல சம்மந்தமாக, ஆக்சுவலாக வண்டி இங்கே நிற்காது, ஆனால் என்னன்னு தெரியல சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வண்டி கிளம்பிருச்சு, ஆக்சுவலாக நிற்காது, ஆனால் வந்து எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது சிக்னல் அந்த மாதிரி கோளாறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆக்சுவலாக அது நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியல. சரி, கிளம்பிட்டாங்க. இதுதான் கைஸ் வாடிப்பட்டி சந்திப்பு. எந்த மதுரையில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள இருக்கும், அவ்வளோதான். கிட்ட தான், பக்கத்தில் ஒரு 3/4 மணி நேரம் பஸ்ஸில் போனீங்கன்னா 3/4 மணி நேரம் அவ்வளோதான் வரும். அதிகபட்சம் போனால் 1 மணி நேரம் அவ்வளோதான். நான் ட்ரெயினில் போனோம்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த டைமில் வந்துடும் வாடிப்பட்டி. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கும். கரெக்டாக வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிருக்கு, 65 நிமிஷம் ஆயிருக்கு மதுரையிலேருந்து இங்கே திண்டுக்கல் வர்றதுக்கு. அவ்வளோதான், கிளம்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க, ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அடுத்து வந்து ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து ஜங்ஷன் அப்போ இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜங்ஷனு பார்க்க வந்து ஒரு சின்ன பையன் எப்படி ஆட்டம் போடுவான் அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரீயா ஜாலியாக ஃபன்னாக அப்படின்ட்டு இருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடணும்னா இனேஸ் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி பண்ணி விட்ருங்க, லைக் கமெண்ட் அந்த மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து திண்டுக்கல்லை விட்டு தாண்டிட்டோம். அடுத்தடுத்த ஸ்டேஷன் வரும், அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாமே. எத்தனை பேர் திண்டுக்கல்ல இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. திண்டுக்கல் சந்திப், ஆக்சுவலாக திண்டுக்கலுக்கு எனக்கு ஒரு பெரிய உறவு இருக்கு, அதை நான் என்னென்னு அப்புறமேட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலாக இந்த பழனி பாத யாத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழனி பாத யாத்திரை போகிறவங்க வந்து இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து தங்கிட்டு போவாங்க, நிறைய பேர் தங்கிட்டு போவாங்க, நிறைய இடத்துல தங்குவாங்க. ஆனால் வந்து ஒட்டஞ்சத்திரத்தை வந்து நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்கே ஒரு பிரிவு வரும், அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்கும், குழந்தை முருகன் அப்படின்னு போட்டு ஒரு கோயில் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அங்கே வந்து மிட்டாய் மட்டும்தான் போடுவாங்க, நிறையா மிட்டாய் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் போயிருக்கேன் நான். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பழனி அப்பா முருகர் கோயில். ரொம்ப நாள் ஆச்சு போய், ஏன்னா நைட்டு இந்த வெளிச்சத்தில் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்கேருந்து ரொம்ப தூரமா இருக்கு guys, ரொம்ப தூரமா, பார்த்தீங்களா? ரொம்ப தூரமா இருக்கு. போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரணும். தவிர எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம்? ஆக்சுவலாக வந்து இது என்ன ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி. ஓகே, அமைச்சர் அடிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷன் இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இங்கே வரும்போது வந்து ஒரு 9:30 மணி அந்த டைமில் இருக்கும். ஆமாம், அந்த டைமில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 3.25 மணி நேரத்துலேயே வந்துட்டாங்க மதுரைக்கு. மதுரையிலேருந்து பொள்ளாச்சி வந்துட்டாங்க. பஸ்ஸில் போனால் 4 மணி நேரம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் தான் போயிருக்கேன், நான் பொள்ளாச்சி சரியாக போனதில்லை. இல்லை கிட்டக்க தான் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து பழனி வந்துட்டாங்க. ஆவரேஜாக வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பேசஞ்சர் இந்த மாதிரி போனால், பேசஞ்சர் தான் போயிருக்கேன். வந்து சீக்கிரமே வந்துட்டாங்க. எக்ஸ்பிரஸ்னால வந்து கொஞ்சம் ஓட்டு அடிச்சு ஓட்டு அப்படின்னு அடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டாங்க கிணறுக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து
எண்டாமே கேரளாக்குள்ளே நுழைய போகிறோம். அடுத்து கோழிக்கோடு அந்த ஸ்டேஷன் வரும், அடுத்து பாலக்காடு, அதான் மெயின் ஸ்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பார்ப்போம் அடுத்து என்ன. பொள்ளாச்சி சந்திப்பு. எஸ், பொள்ளாச்சி சந்திப்பு. ஆக்சுவலா இது வந்து என்ன ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாலக்காடு டவுன். நான் சொன்னேன்ல, கோழிக்கோடை தாண்டி பாலக்காடு டவுனுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு 10:30 மணி அந்த டைம்ல இருக்கும். எஸ், நான் அதுக்கே அந்த ஊர்ல வந்து கேரளாவில் எத்தனை பேர் பார்க்குறேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கே வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மாதிரி கப்புச்சுப்புன்னு ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஆக்சுவலாக மதுரை. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிக்கு போனாலுமே அந்த ஊர் வந்து ஒரு மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கும், கச்சண்டே இருப்பாங்க. ஆனால் அதுவே மற்ற ஊருக்கு போகும்போது ஒரு 9:30-10 மணி அந்த டைமில் போனாலே ஆள் தூங்கிடுறாங்க. ஆள் வந்து நடமாட்டமே இருக்க மாட்டேது. இப்போ பாருங்களேன், ஒரு 10:30 மணி அந்த டைமில் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஊருக்குள்ள உள்ள டவுன் சொல்றாங்க, உள்ள போனீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 10 பேர் நடக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 பேர் நடப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு விடிய முடிச்சிருக்க முடியும் அவங்க, எனக்கு தெரியுது. எனக்கு இல்லை இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா நான் பார்த்த விஷயங்கள் மற்றவங்களுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்போது பேசுவோம் இல்லையா, அது வந்து இயல்பு தானே, எல்லாருமே அப்படித்தானே இருக்கும், பேசுவோம் இல்லையா. ஸோ அதை அப்படி வந்து சொன்னேன். நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு பாலக்காடு. இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்து பாலக்காடு ஜங்ஷன் வரும். எஸ், பாலக்காடு ஜங்ஷன் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோராவின் பயணங்கள் மாதிரி இப்போ நம்ம வந்து பாலக்காடு டவுன்ல இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்து நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷன் போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பாலக்காடு டவுன் அடுத்து பாலக்காடு ஜங்ஷன். ஆக்சுவலாக மெயின் ஸ்டேஷன் வந்து பாலக்காடு ஜங்ஷன் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் மெயின் தான். ஆக்சுவலாக அதில் என்ன ஒரு கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா, பாலக்காடு இங்கே ஜங்ஷனில் இருக்கும்போது வந்து ரொம்ப நேரமாக வந்து போட்டாங்க. அது வந்து எதை இன்ஜின் மாத்திரன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரமாக வந்து ஜங்ஷன்லேயே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட வந்து பாலக்காடு ஜங்ஷன்லேயே தான் வந்து ட்ரெயின் நின்றுட்டே இருந்துச்சு. ட்ரெயின் வந்து பார்த்தீங்களா, நான் ஆக்சுவலாக வந்து வேற இடத்துல நின்றுட்டு இருந்தேன். நான் அதை பார்த்துட்டு ட்ரெயின் வந்து இன்ஜின் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா இன்ஜின் மாத்தல, பக்கத்து பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்திருக்கு. ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் 1 மணி நேரம் போட்டாங்க, ரெண்டே காய விட்டாங்க. எனக்கு என்னடா இது, எப்படா கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆமா, இப்போதான் கிளம்பி இருக்காங்க. அடுத்து பாலக்காடு ஜங்ஷன் அடுத்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன். எஸ், 15க்கு 15 அப்படின்னு. இல்லை, இது எதுக்கு சொன்னேன்னா, நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். மாமா பையன் வேற வந்து இதே சொல்லிட்டே இருந்தாங்க, அது மாதிரி ஒட்டிக்கிருச்சு. அது எத்தனை பேர் அங்கே குடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு மசாலா சோடா வைப்பாங்க இந்த கடை. ஸோ நாங்கள் போகணுன்னு இருந்தோம், அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக போகணும். அந்த மசாலா சோடா இப்படிதான் இருக்குன்னு குடிச்சிட்டு வரணும். ஏன்னா ஓவரா ஹைப் கொடுக்குறானுங்க படத்துக்கு. ஊருக்குள்ள வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலாக நான் இது என்னன்னு நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த ஊர் அந்த ஆறு பாருங்களேன், எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம அஃபிஷியலாக கர்நாடகாக்குள்ளே இருக்கோம். கர்நாடகா மங்களூருக்குள்ளே இருக்கும். அப்போது இது வந்து பெரிய பிரிட்ஜு, நீளமான ஒரு ஆறு. அகலம் சொல்கிறேன், அகலம் வந்து கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமான தண்ணி. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நான் பார்த்த வரைக்குமே எல்லா ஆறுலையுமே தண்ணி இருக்கு. இது என்ன அதிசயம், தண்ணி இருக்கு, அதிசயம் தான். எங்களுக்கு அது அதிசயம்தான். மதுரையில் இருக்கவங்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கோ ஆறுல தண்ணி இருந்தா அது எங்களுக்கு அதிசயம். இது என்னடா இருக்கு, ஐயா அது எங்களுக்கு அதிசயம்தான். எங்க ஊர்ல ஆறுல தண்ணி கிடையாது. ஆனா அதே பக்கத்து ஸ்டேட்ல பார்க்கும்போது அது வந்து தண்ணி இருக்கும்போது அது எப்படா தண்ணி இருக்கு ஒரு அதிசயமா பார்க்குற மாதிரி, நாங்கள் எப்படி தாஜ்மஹாலை பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஆறுல தண்ணி இருந்தால் நாங்கள் வந்து அதிசயமாக பார்ப்போம். எங்களுக்கு வந்து ஒரு ஆறுல தண்ணி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அதை வந்து ஒரு கடவுள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம்.
எங்களோட கல்ச்சர் அந்த மாதிரி ஒரு இது. எல்லாருக்கும் இந்தியன் கல்ச்சர் அப்படி தான். ஆனால் வந்து காவேரியில் அது ஒரு பஞ்சாயத்து. தண்ணி வரும்போது நாங்கள் வந்து ஒரு அம்மா பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். நான் உங்களை காட்டுறேன். நிறைய இடத்துல வந்து கர்நாடகாவில் எல்லா ஆறுலேயுமே தண்ணி இருக்குது. ஆனால் நம்மகிட்ட தண்ணி இல்லை. ஆக்சுவலாக வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்? மங்களூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போனோம், அடுத்து எந்தெந்த ஊருக்கு போனோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட பெருத்த ஆதரவை கொடுத்து ஆதரவு கொடுங்க. அடுத்த காணொளி வர வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நன்றி.